வணக்கம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு முதலமைச்சரை சட்டப்பேரவையில் சந்தித்து பேசிய நிலையில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும், சிறப்பாக 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியதற்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? திமுகவில் அவர் சேர முடியுமா, திமுக அவரை சேர்த்துக் கொள்ளுமா, அல்லது திமுக கூட்டணி இல்லாத அவருக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள் பேசுவதாக நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட என்டிஏவில் அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அவர் என்டிஏக்கு போறதுக்கு விருப்பப்படலை. அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் அவரை விட்டு விலகிவிட்ட இந்த நிலையில் தனி ஆளாக இருக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் வேறு வழியின்றி திமுகவில் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த முயற்சிகள் பலன் அளிக்கல அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவர் வெளியில திமுக ஆட்சியை பாராட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் முதல்வரை சட்டமன்றத்தில் சந்தித்து 5 வருட ஆட்சிக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதில் அரசியலாக தான் முழுக்க முழுக்க பார்க்க முடியுமே தவிர அதில் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமும் இல்லை. ஏன்னா எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஒருவர், அதுவும் 3 முறை அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்தவர், ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியை பாராட்டுவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது அவருடைய ஓபிஎஸ் அவர்களுடைய அவர் பொலிட்டிக்கலி irrelevant ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை செய்திக்குள்ளேயும் மீடியாக்குள்ளேயும் வச்சுக்கிறதுக்காக ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துள்ள கடைசி முயற்சியாக தான் நான் இதை பார்க்கிறேன். மிக்க நன்றி திரு சிவப்பிரியன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.